ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அருணாச்சலையாவுக்கு இது நாள் வரைக்குமே வந்துட்டு சுந்தரவல்லியை பற்றி முழுசாக தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ தான் வந்துட்டு சுந்தரவல்லியை பற்றி முழுமையான முகம் வந்து தெரிய வருது. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தாயாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமானவங்களோ கெட்டவங்களா இருந்தாலும் சரி, தன்னோட புள்ள மேலே அதீத பாசம் வச்சுருப்பாங்க தான், அது உண்மைதான். சுந்தரவனையும் வந்து அதே மாதிரி தான் சூர்யா மேலே பாசம் நிறையா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அருணாச்சலையா நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லை. எனக்கு வந்துட்டு என் புள்ள வந்துட்டு கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் நந்தினி திருத்தக்கூடாது அவளை அப்படின்றதுக்காக சுந்தரவல்லி மறுபடியும் நம்ம சூர்யா சாரை குடிபோதைக்கு கொண்டு போகிறாங்க. இதனால் அருணாச்சலையா வீட்டில் பண்ண போகிற பிரச்சனை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா 4-5 நாளாக வந்து குடிக்கிறதே இல்லை. குடிக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது, போதையாகவே வீட்டில் பார்க்கவே இல்லை. ஏன்னா 24 மணி நேரமும் ஒருத்தவங்க குடி போதையிலே இருந்து வீடு கலவரமாகவே இருக்கும். அதில் தான் மாதவி சுரேகாலாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வீடு கலவரமாக இருந்தால் தான் வீடு துண்டானா கூத்தாடிக்கு கூத்தாடுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி வந்துட்டு சரி நந்தினிக்கு அந்த மாதிரி எதனா ஆகும், நந்தினியா எதனா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி 2 பேரும் பார்த்தாங்க. ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே நடக்காதனால ஏதோ வித்தியாசமாக நடக்குதுன்னு மட்டும் புரிய வருது. இது மட்டும் இல்லாமல் அருணாச்சலாவும் நந்தினி பேசிக்கிறத நம்ம சுந்தரவல்லி பார்த்துட்டு, என்ன அடிக்கடி போய் நந்தினிக்கிட்ட பேசுகிறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு சிம்பாலிக்காக சொல்கிறாரு, கூடிய சீக்கிரம் எல்லாமே நீயே தெரிஞ்சுப்ப, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இது இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி சொன்னாலே வந்துட்டு அது நமக்கு சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சுந்தரவல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அதை சரி வா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு உண்மை தெரியுது. சூர்யாவை குடிபோதையிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரதுக்காக 2 பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது இப்படியே போனால் சரி வராது, என் பிள்ளைக்கு எது முக்கியமோ அதுதான் வந்துட்டு என் பிள்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக சூர்யா கிட்ட போயிட்டு, சூர்யா இந்த மாதிரி உனக்கு இல்லை நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நந்தினி வந்துட்டு உங்கள் அப்பா வந்தாண்டா, அதனால நீ வந்துட்டு நந்தினி எதுக்கு மேலே நம்பாத, இந்த சரக்கு வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு எடுத்துகிட்டு போய் எல்லார் முன்னாடியும் சூர்யா கிட்ட கொடுக்கவுமே செம ஆயிடுச்சு. நீ எல்லாம் ஒரு தாயா, எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற, இதுக்கு மேலே வந்துட்டு என் மூஞ்சில் முழிச்சிடாத, நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அருணாச்சலையை சொல்லி இந்த வீட்டை விட்டே கிளம்பி போகிறாரு. சூர்யாவுக்கு ஒரு பக்கம் கோவம் வந்து, ஏன் நந்தினி இந்த மாதிரிலாம் பண்ண, உனக்கு நான் நிறைய இடம் கொடுத்துறேன், இதுக்கு மேலே என் மூஞ்சிலே முழிச்சிடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சூர்யா. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டை விட்டே வெளியே போ, எனக்கு வந்துட்டு சரக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. உடனே சுந்தரவல்லிக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. தன்னோட புருஷன் இந்த வீட்டை விட்டு போனது கூட சந்தோஷம் இல்லை சுந்தரவல்லிக்கு. நான் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு என்னோட கௌரவம் கெத்து முக்கியம், அதுக்கு பிள்ளையோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக நினைக்கிறாங்க சுந்தரவல்லி. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.